பிரைஸ் எல்லாம் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி யார் மீதம் இருப்பார்கள் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 12 அதிகாரங்களையும் முடித்து விட்டோம். 12 அதிகாரங்கள் ஒரு பகுதி, அதுக்கப்புறம் 13 அதிகாரத்துல இருந்து 28 அதிகாரம் வந்து மற்றொரு பகுதியாக இருக்கிறது. இந்த முதல் பகுதியை முடித்து விட்ட அந்த நேரத்துல முதல் பகுதியிலே எதை முக்கியப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 2 ஜனக்கூட்டத்தை முக்கியப்படுத்தினாங்க. ஒரு ஜனக்கூட்டத்தார் 10ல் 9 பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தையை செவி கொடுக்காம ஆண்டவர் கொடுக்கிற நியாய தீர்ப்புல அவர்கள் பங்கு பெற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ராஜாக்களை சேர்த்துதான் சொல்றேன், ஆசா ராஜா அப்படின்னு அநேக ராஜாக்கள் கூட இந்த காரியம் நடந்துச்சு. அதே டயத்துல இன்னொரு செட்டு மக்கள், அத 10ல் 1 பகுதி மக்கள் ஏசாயா தீர்க்கதரிசியை பின்பற்றினாங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. அவர் சொன்னபடியாக தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி கொண்டார்கள். அதனால அவர்களை ஆண்டவர் அத்தனை நியாய தீர்ப்புகள் உலகம் அந்த தேசம் முங்கும் வந்தா கூட அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் மறிக்காமல் அவர்கள் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவர்கள் மூலமாக மறுபடியுமாக யூதா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் எழுப்பப்பட்டுச்சு. அவர்கள் மீதம் இருப்பவர்கள் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக வெளிப்பட்டாரு. அப்படியாக இரட்சகராக வெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த யூதா தேசத்துல போய் எருசலேம்ல போய் பிரசங்கித்த பொழுது எல்லா யூத மக்களும் இயேசுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுல கூட 10ல் 1 பங்கு ஜனங்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் மீதம் இருப்பவர்களாகவே கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த மீதம் இருப்பவர்கள் தொடங்கப்படுறாங்க. உதாரணத்திற்கு நம்ம பெரிய ஜலப்பிரகாரம் வந்த பொழுது அந்த பார்க்கும்போது நோவாவும் அவர் குடும்பத்தார் மாத்திரமே மீதம் இருப்பவர்கள், மிச்சம் எல்லாருமே அந்த நியாய தீர்ப்புல மாட்டிக்கொண்டாங்க. இதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய வருகையில இப்படிதான் இருக்கும். ரகசிய வருகையில மீதம் இருப்பவர்கள் மட்டுமே 10ல் 1 பங்கு மட்டுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே உண்மையாக இயேசுவுக்கு வாழ்வர்கள் மாற்றமே ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். PowerPoint is not displayed. இன்றைக்கு தலைப்பு மீதம் இருப்பவர்கள், அதை குறித்து பார்க்க போகிறோம். நன்றி. இதுல நம்ம என்ன சொல்லிட்டு வந்தேன்னு பார்க்கும்போது கர்த்தருடைய இயேசுவோட ரகசிய வருகையில அவர்கள் மீதம் இருப்பவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுல 10ல் 1 பங்கு, மிச்சம் 9 பங்கு நியாய தீர்ப்புக்கு விட்டு விடப்படுவார்கள். அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்துல நியாய தீர்ப்பிலே விட்டு விடப்படுவார்கள். இந்த கான்செப்ட் தான் பார்க்கும் பொழுது வேதத்தின் தொடக்கத்திலிருந்து ரெவலேஷன் என்று சொல்கிற முடிவு வரைக்கும் கடந்து போவதை பார்க்க முடிகிறது. மையமாக இருக்கிற இந்த ஏசாயா புஸ்தகத்தில் தான் நாம இதுவரை தியானித்த 12 அதிகாரத்திலே அந்த மீதம் இருப்பவர்கள் யார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் எப்படியாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில கடந்து போனது என்று சொல்லி அவருடைய ஊழியத்திலே மீதம் இருப்பவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்க தரிசி சொன்னாரு உவமையாக. தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை அதாவது திராட்சை தோட்டத்தோடு ஒப்பிட்டு அவர் சொன்னாரு. சொல்லிட்டு அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பிரசங்கிக்கும் பொழுது தன்னையும் பிதாவையும் தன்னை பின்பற்றுவர்கள் கூட ஒப்புமைப்படுத்துவதற்கு திராட்சை தோட்டத்தையே ஒப்புமைப்படுத்தினாரு. ஆகவே இது இரண்டையும் வைத்து நாம இன்றைக்கு தியானிக்க இருக்க போறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மீதம் இருப்பவர்கள் யார், அதற்கு எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம் ஏசாயா 10 அதிகாரம் 21 22, ஏசாயா 1 அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரம் வரைக்கும் யாரெல்லாம் மீதம் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு என்பதை நாம இந்த மெசேஜ்ல நான் கொண்டு வர விரும்புறேன். அப்போ இதுல எடுத்துக்கொண்ட தலைப்பு மீதம் இருப்பவர்கள். இதுல இஸ்ரவேல் மக்கள்ல கொஞ்சம் பேர் மீதமா இருக்கிறாங்க. அவங்க ஏசாயா 10 அதிகாரம் 21 21 மற்றும் 20 ஏசாயா 1 அதிகாரம் 9வது வசனத்திலிருந்தே மீதம் இருப்பவர்கள் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சேனையில் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியாய் வைக்காது இருந்தால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்து இருப்போம். சோதோம் கொமோராவில என்ன நடந்தது? தேசம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போயிடுச்சு அக்னியை வருவித்து. அதுல தப்பினவங்க யாரு? லோத்தும் குடும்பத்தாரும். அப்ப கூட லோத்தோட மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணா போயிட்டாங்க. அதனால அதே மாதிரி கொஞ்சம் பேரை மீதியா வச்சாரு ஆண்டவர். அதே மாதிரி 10 அதிகாரத்தில் 21
22. மீதியா இருப்பவர்களே, யாக்கோபில் மீதியா இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது மனம் திரும்பி தேவனை விசுவாசித்து சார்ந்து கொள்வார்கள் என்ற அர்த்தம். சோ யாரெல்லாம் நாம பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்பி இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் மீதியானவர்களாக அழைக்கப்படுறாங்க. எந்த வசனத்தின்படியாக? ஏசாயா 10:21 மற்றும் 22 வசனத்தின்படியாக, இஸ்ரவேலே, உன் ஜனம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் அவர்கள் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். ஏசாயா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உம்முடைய ஜனம் எப்படி இருக்கும்? கடற்கரை மணலத்தனையாக இருக்கும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படி சொன்னார். உண்மையாகவே ஆண்டவர் பெருக பண்ணினார். ஆனால் தேவ ஜனங்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக கடத்தப்பட்டதுனால அநேகர் அந்த ஆசீர்வாதத்துக்கு கடந்து வராமல் ஒரு பகுதி மாத்திரமே, மீதம் இருப்பவர்கள் மாத்திரமே திரும்பி வருகிறார்கள். இதே தான் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம். சுவிசேஷம் அனைவருக்கும் அறிவிக்கப்படுகிறது. அநேகர் சபைக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சபைக்கு வருவர்களே எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதிலே மீதம் இருப்பவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். மிச்சம் பேர் எல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற என்று போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை சந்தித்தார்களா என்பதே சந்தேகமான ஒரு காரியமாக இருக்கிறது. வெளியரங்கமான உலகத்திலும் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால மீதி இருக்கிற நாம ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்திருக்கிறோம். இப்போ அந்த பங்கா எப்படிப்பட்ட இருக்கும்? 10ல் ஒரு பங்கா இருக்கிறதா மீதம் இருப்பவர்கள். அதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசித்து ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். நம்ம வாசித்திருக்கோம். எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்தார்னா, நீ போய் இந்த ஜனங்க கிட்ட நீ நீ தேவோட ராஜ்யத்தை கொடுத்தும் என்னுடைய வசனத்தை கொடுத்தும் நியாய தீர்ப்பை கொடுத்து நீ சொல்லும் பொழுது என்ன ஆகும்? கண்கள் காணாமலும் தங்கள் காதுகளால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவரை ஆரோக்கியமா ஆக்காமலும் இருக்க நீ அவள் இருதயத்தை கொழுந்ததாக்கி அவர் காதுகளை மந்தமாக்கி அவர் கண்களை மூடி போடு என்று ஏசாயா 6:10 வசனத்துல நம்முடைய ஊழியத்தை கொடுத்து சொல்றாங்க. ஊழியம் என்று சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யும் போது, ஊழியம் என்று சொல்லும் போது ரட்சிப்படைங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று நம்ம ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே மாறுதலாக இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது அநேக முறை அவர்களுக்கு வசனம் சொல்லப்பட்டும் அவர் கீழ்ப்படியாததுனால இறுதியாக அவர்கள் நியாய தீர்ப்பு அடையும்படியாகவே நீ போய் பேசணும், அவர்கள் நியாய தீர்ப்பு நிச்சயமானது, அதிலே இந்த ஆண்டவர் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா கூட என்ன ஆகும்? ஏசாயா 6:13 வசனத்துல அப்படியாக அவர் கேட்கிறார், எத்தனை நாள் இப்படி நான் ஊழியம் செய்யணும், நான் அப்படி ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களுடைய ஊழியத்திலே ஒரு பங்கு இருக்கும். அந்த பங்கு என்ன? 10ல் ஒரு பங்கு. 13வது வசனம், ஏசாயா 6:13 வசனம். ஆகிலும் அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரம் இலையற்று போன பின்பு அவர்கள் அடிமரம் இருப்பது போல அதிமரம் பரிசுத்த வித்தா இருக்கும். 10ல் ஒரு பங்கு தான் இருப்பாங்க. அந்த ஒரு பங்கை கூட நான் சுத்திகரிப்பேன், சுத்தம் பண்ணுவேன். அவங்க கிட்ட வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியத்தை நான் எடுத்து விட்டு அவர்களை சுத்தமாக்கி வெள்ளையை போல பொன்னை போல புடமிட்டு சுத்தமாக்குவேன். அவர்கள் பரிசுத்தமா இருப்பார்கள். அப்படிதான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம தவறு செய்யும் போது நம்மளை சுத்திகரிக்கிறாரு, கடிந்து உரைக்கிறார். ஏனென்றால் நம்ம பரிசுத்த ஜனங்களாக இருக்கும்படியாக, ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. ஏசாயா மட்டும் என்ன சொல்றாரு? அவர் தன்னை பத்தி சொல்றார், தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஏசாயா சொல்றாரு. இப்போ தன்னை பின்பற்றுகிறவர்கள் 10 பேர்ல ஒரு பங்கு, அந்த ஒரு பங்குல தான் ஏசாயாவும் அவர் குடும்பத்தாரும் இருக்கிறாங்க அப்படி என்பது ஏசாயா தானே சொல்றார். ஏசாயா 8:18 வசனத்தை, இதோ நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமா இருக்க சேனையில் கர்த்தரால் இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம். அடுத்தது மீதம் இருப்பவர்களாக நீங்களும் எப்படி இருக்க போகிறோம்? நாம் அடையாளங்களா இருக்க போறோம், உலகத்திற்கு அற்புதமா இருக்க போறோம். நம்மளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படும் ஒரு அடையாள அற்புதம் நம்மகிட்ட நிச்சயமா காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியோட வாழ்க்கை மிகுந்த கடினமான ஒரு வாழ்க்கை தான். அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான், எல்லாரும் அவர் எதிர்த்தார்கள். அப்ப கூட தேவ வாழ்க்கை சித்தத்தை துணிந்து அவர் செய்தாரு. அப்படி துணிந்து செய்யும் போது பிசாசால் கூட அநேக டயத்துல அவர் பாதிக்கப்பட்டாரு, அநேக எதிர்ப்புகள் அவருக்கு எதிராக வந்தது. அப்படி நம்ம ஊழியத்தை இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு அடையாளம் இருக்கும் போது பல வியாதிகள், பல கஷ்டங்கள், நமக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்துல பண கஷ்டமாக, வியாதியின் கஷ்டமாக அதிகமாக உபத்திரவப்படுறோம். அப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க. நாம அடையாளங்களும் அற்புதங்களாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பாடுகள் போனாக்கள் அது அந்த ஆண்டவன் நிச்சயமாக விடுதலை செய்து நம்மை பார்த்து எல்லாரும் இது ஒரு அடையாளம், ஒரு அற்புதம், இவங்க எப்படி இப்படி கஷ்டத்துல நிக்கிறாங்க, இவ்வளவு இழந்து போயிட்டாங்களே, இவ்வளவு பேர் அவங்க குடும்பத்துல வேதனைக்குள்ள கடந்து போனாங்களே, ஆனாலும் அவங்க நிர்மூலமாகலையே, அழிந்து போயிடுவாங்கன்னு நினைச்சோமே, அப்போ நிலை நிற்கிறாங்களே எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்படும்படியாக அடையாளங்களும் அற்புதங்களா இருப்போம் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்போ ஏசாயா
அவருடைய பிள்ளைகளும் அவர்களை ஏசாயா தீர்க்கதரிசியை நம்புகிற அவருடைய சீஷர்களும் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கவும், ஏசாயும் அவருடைய பிள்ளைகளும் அவரை பின்பற்றுகிற சீடர்களும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் ஒப்பா இருக்காங்க. அப்ப ஏசாயா அப்படி என்றால் யெகோவா இஸ் சால்வேஷன், யெகோவாவே ரட்சிப்பு அப்படி என்பதுதான் ஏசாயா என்ற பெயருக்கு அர்த்தம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகராக வெளிப்பட்டார். இயேசு என்றார் இரட்சகர் என்று பெயர். அப்பவே ஏசாயா எதற்கு அடையாளமா இருக்கிறார்? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. ஏசாயா பின்பற்றுகிற சீடர்களும் அவருடைய பிள்ளைகளும் திருச்சபைக்கும் அடையாளமாகவும் இருக்கிறாங்க. அப்போ ஏசாயா கிறிஸ்து தானே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவ்வாறு ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரவேலில் மீதியானவர்களும் மீதியானவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருந்தது போல ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சீஷராக இருந்தாங்க. ஏனென்றால் இயேசுவை ஒத்துக்கொண்ட இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் 12 பேர்ல பேதுரு சொன்னாரு, நாங்க எங்க போவோம், ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதே என்று சொன்னாங்க. அப்படியாக ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களாக ஒளிவிட்ட ஏசாயாவின் சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருவர்களும் மீதியானவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஏசாயாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளையோட பெயர் சேயார் யாசூப். அப்படி என்றால் மீதியானியர்கள் திரும்பி வருவார்கள். சேயார் யாசூப் என்கிற எபிரேய பேருக்கு என்ன அர்த்தம்னா மீதியானியர்கள் திரும்பி வருவார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் ஒவ்வொரு சீஷர்களும் நம்ம பார்க்கும்போது மீதியானவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஊழியத்திற்கு அழைத்தார்கள். அவர்கள் போய் மனம் திரும்புங்கள், தேவன் ராஜ்யம் சமீபமா இருக்குங்க என்று நம்மளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களும் அழைக்கப்பட்டார்கள். சேயார் யாசூப். மகேர் சலால் ஹஷ் பாஷ் அப்படி என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது கொடுக்க விரைவார்கள், கொள்ளை அடிக்க விரைவார்கள் அப்படி என்பது அந்த மகார் சலால் ஹஷ் பாஸ் என்பது நியாய தீர்ப்பின் வார்த்தையா இருக்கிறது. அப்படியாக யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு புறக்கணித்தார்களோ அவர்களுடைய வார்த்தையை அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக நடத்தும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இயேசுவும் இயேசுவோட சீஷர்களும் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? ஏசாயாவுக்கும் ஏசாயாவோட பிள்ளைகளுக்கும் ஏசாயாவோட தீர்க்க சீஷர்களுக்கும் அடையாளம் இருக்கார்கள். இயேசு ஏசாயாவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. இயேசுவோட பிள்ளைகளும் அவருடைய சீஷர்களும் இயேசுடைய சீஷர்களுக்கு அடையாளமா இருக்காங்க. இயேசுவோட பிள்ளை 2 பிள்ளையோட பெயர் சேயார் யாசூப். மீதமருத்துவ திரும்புவார்கள் என்று சொல்லும் பொழுது திரும்ப வேண்டும், திரும்புவர்களை கூட்டி சேர்ப்பவர்களாக ஏசாயாவோட இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் ஊழியம் பண்ணுவார்கள். அப்படி ஊழியம் பண்ணும்போது இயேசுவோட வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள், திரும்பி வந்து தேவோடம் மனம் திரும்புவார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொள்ளையிடப்படவும் பிசாசுக்கு கொடுக்கப்படவும் நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்பதற்கு மகார் சலால் ஹஷ் பாஷ் என்கிற வார்த்தை இந்த பெயர் அடையாளமாக இருக்கிறது. அப்படியாக தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக மிகுந்த வேதனையோடு ஒரு பாடலை பாடினாரு. அந்த பாடல் தான் அந்த அன்பும் நிராகரிப்பும் கலந்த திராட்சை தோட்ட பாடலா இருக்கிறது. அந்த திராட்சை தோட்ட பாடலை ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இதோ நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து கேட்டு ஒரு பாட்டை பாடுவேன், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல சரி இந்த காலத்துல சரி இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு உவமையை பேரபிள் என்று ஆங்கிலத்துல சொல்லுவோம், உவமையை பயன்படுத்துவாரு. எதற்கு உவமையை பயன்படுத்தினாங்க? உவமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உவமை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த ஜனங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற அன்றாட சம்பவங்களை கொண்டும் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை சொல்லிவிட்டு அதோடு இணையாக பரத்தில் இருந்து பரலோக செய்தியோடு இணைத்து விடுவார்கள். அதுதான் பேரபிள். அப்போ அவர்களுடைய முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆக்குபேஷன் அப்படி சொல்கிற வாழ்க்கை முறையில பணி வேலை என்னன்னு சொல்லும்போது ஆடுகளை மேய்ப்பது, இல்லை என்றால் விவசாயம் செய்வது. விவசாயத்தில் அதிகமாக விளைவிப்பது திராட்சை தோட்டமாக இருந்தது. அதனால திராட்சை தோட்டத்தை வைத்து ஊமையாக ஒண்ணு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு. அப்படியாகவே இயேசு கிறிஸ்து கூட திராட்சை தோட்டத்தை வைத்து தன்னில் நிலைத்திருப்பவர்கள் அணிகளுக்கு பணிகளை கொடுப்பார் என்று ஊமைப்படுத்துவதை யோவான் 15ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியுது. முதலாவது யோவான் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவர் யார் அவர் என்று சொல்லி பார்க்க பிதாவாகிய தேவன் அதை வேலி அடித்து அதோட கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தால் அதுவோ கசப்பான பழத்தை தந்தது. அதனால ஆண்டவராகிய நான் என்ன செய்ய போறேன்? அந்த வேலையை எடுத்து போட போறேன், தண்ணீரை மழை தண்ணீரை நிறுத்த போறேன், அப்புறம் அது கசப்பான தண்ணியை தந்ததுனால அது சுட்டெரித்து அழிக்க போகிறேன் என்று நியாய தீர்ப்பு அங்க ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையை தொடங்கின உடனே யோவான் 15
அதிகாரத்தில் கூட தன்னுடைய சீஷர்களை சேர்த்துக் கொண்ட பிறகு கிறிஸ்துவோடும் சீஷருக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் திராட்சை தோட்டத்தையே உவமையாக காமிக்கிறாரு. அங்கு ஜனங்கள் கசப்பான பழங்களை தந்தது. அதற்கு காரணம் என்ன என்பதை கூடயும் கசப்பான கனி தராதபடிக்கு நல்ல ஒரு கனியை தர வேண்டும் என்றால் சீஷர்கள் இயேசுவோடு எப்படிப்பட்ட உறவை கொள்ள வேண்டும் என்பதை யோவான் 15 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் அவங்க சொன்ன மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியும் அவரை பின்பற்றுகிற சீஷர்களும் அவருடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏசாயாவோட தீர்க்க பிள்ளைகளும் அவருடைய பின்பற்றுகிற சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களுக்கும் ஒப்பா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே மீதம் இருப்பவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அப்படி மீதம் இருப்பவர்களாக அழைக்கப்பட்ட சீஷர்கள் இயேசுவோடு சரியான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு ஏசாயா எப்படி ஒரு திராட்சை தோட்டத்தை கொண்டு ஒரு உவமையாக பேசினாரோ அப்படியாக இயேசு கிறிஸ்துவும் யோவான் 15 அதிகாரத்தில் திராட்சை தோட்டத்தை கொண்டு உவமையாக நம்மகிட்ட பேசுறாரு. அதனுடைய உவமையை நம்ம பார்க்கலாம். அதன் மூலமாக அழைக்கப்பட்ட மீதம் இருப்பவர்கள் நீங்களும் நாங்களும் எப்படி தேவனோட சரியான உறவு கொண்டு தேவனுக்கு சித்தமாக வாழ்ந்து அநேக கனிகளை கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, யோவான் 15 அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிறா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கப்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களுக்கு நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்கள் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு? கசப்பான கனி கொடுத்துச்சு. இங்க என்ன சொல்றாரு? கனியே கொடுக்க மாட்டீங்க நிலைத்திருக்காவிட்டால் என்று சொல்றாங்க. அப்போ நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்போ இங்க காணப்படுகிற 7 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏசாயா 15 அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து 3 உறவை குறித்து வெளிப்படுத்துகிறாரு. அதில் முதல் உறவு கிறிஸ்துவோடு சீஷருக்குள்ள உறவு. அது 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை இருக்கு. அடுத்து சீஷர்களோடு உள்ள உறவை 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சீஷர்களுக்கும் உலகத்துக்கு உள்ள உறவை 16ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிவு வரை இருக்கு வசனத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக சீஷர்கள் எப்படிப்பட்ட 3 உறவை குறித்து முக்கியப்படுத்துகிறாரு என்று எப்படிப்பட்ட 3 உறவு என்று சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவோடு சீஷர்களுக்கு உறவு, 2வது சீஷர்களுக்கு உள்ள உறவு, 3வது சீஷர்களோடு உலகத்துக்கு உள்ள உறவு. இதை ஏன் மேம்படுத்துகிறார் சொல்லி பார்க்கும்போது அப்படிப்பட்ட உறவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி போனார்கள். அதனால தான் அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளா கடந்து போயிட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தன்னுடைய சீஷர்களுக்கும் இந்த உலகத்தின் ஜனங்கள் வரக்கூடாது என்பதற்காக 3 உறவை கொடுத்து அவர் முன்னிறுத்துகிறாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம போக்க போவது ஒரு உறவை கொடுத்து தான். அது கிறிஸ்துவுடன் சீஷருக்கு உள்ள உறவு. அதை அவர் எப்படி சொல்றார்? அதை உவமையாக திராட்சை தோட்டத்தை கொண்டு வெளிப்படுத்துகிறாரு. கிறிஸ்துவுடன் சீஷர்கள் உறவை விளக்குவதற்கு இயேசு திராட்சை கொடியின் ஒப்புமை அல்லது உவமையை பயன்படுத்தினாரு. நம்ம பார்க்கலாம். இப்போ கொடுக்கப்பட்ட 11 வசனத்தை 5ஆக நம்ம பிரிக்கிறோம். முதல்ல இந்த திராட்சை தோட்டத்தின் இன்றியமையாத அம்சங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல இன்றியமையாத அம்சங்களை குறித்து நாம அங்க பார்த்தோம். அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல இயேசு கிறிஸ்து கூட இன்று ஒரு இன்றியமையாத அம்சத்தை குறித்து குறிப்பிடுகிறாரு. அப்போ திராட்சை தோட்டத்தின் தலையில் ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம படிக்க போறது உவமை என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு பக்கம் திராட்சை தோட்டத்தை நடுவதற்கு இன்றியமையாத அம்சங்களும், அந்த நட்ட பிறகு அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறது என்பதையும், அப்படி பராமரித்தால் அந்த திராட்சை மரத்திலிருந்து எப்படி கனிகள் வரும் என்பதையும், அதை எதோடு இணைக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது பரலோகத்தின் செய்தி ஆகிய திராட்சை தோட்டத்தில் இருக்கிற இன்றியமையாத அம்சங்கள் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்புறம் சுத்தப்படுத்துவதை தேவனுடைய வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதையும் தேவையில்லாத காரியத்தை வெட்டி எடுப்பதையும் காண்கிறோம். 2வது கர்த்தரில் கொடியானது திராட்சை
செடியில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பது போல கிறிஸ்துவுக்குள் நாம நிலைத்திருந்தால் கனி கொடுக்கிறோம் என்பதை நாம ஒப்புமைப்படுத்துகிறோம். அடுத்தது சீஷரா இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது போலவும் ஒரு திராட்சை கொடி எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட ஒப்புப்படுத்துகிறோம். அதோடு கூட இல்லாமல் ஒரு திராட்சை செடியோடு கொடி எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒவ்வொரு சீஷனும் அன்பால இணைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி 5 பகுதிகளாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்கிற இந்த திராட்சை தோட்டத்தின் ஒப்புமையிலே நாம 5 பகுதிகளாக பிரிக்கிறோம். யோவான் 15 அதிகாரம் 1-11 வசனத்தை தோட்டக்கலையில் இன்றியமையாத அம்சங்கள் என்ன என்பது முதலாவது வசனத்திலும், அந்த தோட்டத்துக்காரன் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி கத்தரித்தல், அதாவது ப்ரூனிங், சுத்தப்படுத்துதல், கத்தரித்தல் என்பதை குறித்து 2-4 வசனத்திலையும், ஆமா கர்த்தருடன் நிலைத்திருத்தல் எப்படி என்றால் என்ன என்பதை 5-7 வசனத்திலையும், சீஷரா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் சீஷரா இருப்பீர்கள் என்ற 15 அதிகாரம் 8வது வசனத்திலும், அந்த சீஷரா இருக்கிற நீங்கள் தேவனோடு இணைப்பதற்கு இருப்பது முக்கியமான ஒரு காரியம் அன்பு என்பதை குறித்து யோவான் 15 அதிகாரம் 9-11 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது தோட்டக்கலையில் இன்றியமையாத அம்சங்கள் இருக்கிறது. நீங்க போய் தோட்டக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க நீங்க திராட்சை தோட்டத்தை வைக்கணும்னா எது 2 முக்கியமான அம்சம் என்ன என்று கேட்டா ரெண்டு சொல்லுவாங்க. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அதைத்தான் யோவான் 15 அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்படி என்றால் ஒரு திராட்சை பழம் சரியான தரத்தை உறுதிப்படுத்தி நல்ல ஒரு பழம் வரணும்னா சரியான செடியை நட வேண்டும். சரியான கசப்பான கொடுக்கிற செடியை நீங்க நட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து கசப்பான பழம் தான் வரும். அதனால செடி நன்றாக இருக்க வேண்டும் முதலாவது. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. அப்போ ஒரு விசுவாசியுடைய இயேசுவோடு இணைக்கப்படாவிட்டால் அவனோட கனித்தரு குணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஊழியம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இயேசுவோடு இணைக்கப்படாதவனாக அவன் சொந்த காரியத்தை கொடுத்து ஊழியம் செய்து வசனத்தை பிரசங்கிக்கிறேன் என்ற தவறான உபதேசத்தை கொடுத்தால் அப்படிப்பட்ட ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கசப்பான கனியை கொடுப்பதாக சமமாக இருக்கிறது. பல கிளைகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சரியான வகையான கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவை உண்மையான திராட்சை செடியின் பாகமாக இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க, நம்ம திராட்சை செடி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது அதே ஏசாயா 1:11 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் போது இதே நம்ம பார்க்கிறோம். ஈசா என்ற அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அவர்கள் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த இடத்துல கிளை என்று சொல்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியில கிளை என்று யாரை சொன்னாரு சொல்லும் பார்க்கும்போது ஈசா அடிமரம் சொல்லி பார்க்கும்போது தாவீதுடைய தகப்பனுடைய பெயர் ஈசா. அப்படியாக தாவீதின் வம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஒரு கிளை என்று சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யான திராட்சை செடி என்று உவமைப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியோ ஏசாயா 11 அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிளை என்று சொல்கிறாரு. அந்த கிளையில் என்பதை எப்படி இருப்பார்? அந்த கிளையாக வெளிப்படும் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? ஞானத்தை உணர்வை அருளும் ஆவியானவரும், ஆலோசனையின் பலனை அருளும் ஆவியானவரும், அறிவியன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவரும், கர்த்தருடைய ஆவியானவர் அருமையில் தங்கி இருப்பார். அவர் தான் சரியான மெய்யான திராட்சை செடி. அவர் கூட நம்ம இணையும் பொழுது அதே அதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கிட்ட செயல்படுவார். அப்படி என்பதை ஏசாயா 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒப்புமைப்படுத்த போகிறோம். இரண்டாவது அம்சம் என்ன என்று சொல்லி தோட்டக்காரன் அல்லது இரண்டாவது முதல் அம்சம் நல்ல செடி இருக்கணும். இரண்டாவது நல்ல ஒரு தோட்டக்காரனா இருக்கணும். அவனுக்கு ஒரு தோட்டக்கலையே தெரியலன்னு வைங்களேன், வேஸ்ட். எவ்வளவுதான் நல்ல ஒரு செடியை நட்டு வச்சா கூட வேஸ்ட். அவன் ஒண்ணுமே பாத்துக்க மாட்டான், போய் தூங்கிக்கிட்டே இருப்பான், தண்ணி ஊத்த மாட்டான், அது கத்தரிக்கணும், தேவையில்லாததெல்லாம் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நல்ல ஒரு நிபுணரா இருக்கணும், இல்லைன்னா வேஸ்ட். ஆனா அதனாலதான் சொல்றாரு, பிதா என்ன நல்ல தோட்டக்காரர், நல்ல ஒரு சிறந்த நிபுணர் தான் பிதா, ஒரு சிறந்த தோட்டக்காரர். எந்த ஒரு பயிரை வளர்ப்பதில் வெற்றி பெரும்பாலும் விவசாயி அல்லது தோட்டக்காரன் திறமையில் பொறுத்தது. கர்த்தருடைய விவசாயி விசுவாசியின் உறவு திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரின் திராட்சை கொடிக்கு உள்ள உறவு ஒத்து இருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி ஒரு உறவு, தேவனோட உறவு எப்படி இருக்கோ அப்படித்தான் திராட்சை செடிக்கும் அதனுடைய கொடிக்கும் அந்த ஓனர்ங்கிற விவசாயிக்கும் ஒத்து இருக்கிறது. திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரன் மட்டுமே அதை பராமரித்து தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து பயிரிடுகிறார். அதனால் அது அதிக திராட்சை பழ விளைவுகளை தருகிறது. யார் பார்த்துப்பா? அடுத்த வீட்டு தோட்டக்காரன் அவன் அடுத்த தோட்டக்காரத்தை பார்த்துக்க மாட்டான். அவன் தோட்டக்காரன் அவன் பயிரை பார்த்துப்பான், தண்ணீர் ஊற்றுவான், பராமரிப்பான், பாதுகாப்பாரு. தண்ணீர் ஊற்றுவது நம்ம சொன்ன வேலி அடைச்ச, நம்ம ஏசா 5 அதிகாரம் சொன்னாங்க, கற்களை பொறுக்கி வேலி அடைச்சி கோபுரத்தை கட்டின, இதுதான் அவன் வேலை. அது எல்லாம் பராமரிப்பாங்க. அப்போதான் விளைச்சல் நன்றாக வரும். அடுத்தது பிதாவாகிய தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன?
இப்ப இப்ப இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரத்தை நல்லா பார்க்கும்போது பார்த்தோம். அவர் அந்த 5ஆம் அதிகாரத்தில் எதிர்பார்ப்பை நம்ம பார்க்கலாம். நம்ம ரெண்டு ஒப்புமைப்படுத்துகிறேன். ஏசா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட திராட்சை செடி தோட்டத்தோடும் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட திராட்சை தோட்டத்தோடும் ஒப்புமைப்படுத்துகிறோம். அப்போ ஏசா 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான் அந்த தோட்டத்தை கட்டுறாரு. என்ன எதிர்பார்ப்போடு கட்டுறாரு? அவர் அந்த வேலி அடைத்து அதில் கற்களை பொறுக்கி அது நற்குல திராட்சை கொடி நட்டு அது நடுவில் கோபுரத்தை கட்டி அதன் ஆலைகளை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பலனை தரும் என்று காத்திருந்தேன். அது கசப்பான பழத்தை தந்தது. இப்பொழுது நான் திராட்சை தோட்டம் செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன். 5 மேய்ந்து போடப்படும். அது அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் அது களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்சடியும் நெருஞ்சலும் முளைப்பிக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்போ இதையே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது வந்து 5ஆம் அதிகாரம் 2-6 வசனம். அவர்களுக்கு கசப்பான கறியை கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு கிளை நறுக்க மாட்டேன். சோ பிதாவுடைய வேலை, தோட்டக்காரனுடைய வேலை கிளை நறுக்குவது. களையை கொத்தி எடுக்க மாட்டேன். களை கொத்தி எடுக்கலன்னா பிற மரங்கள் புஷ் மாதிரி வளர்ந்து அதுவே சாயில்ல இருக்கிற எல்லா மினரல் சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிடும். திராட்சை தண்ணிக்கு நல்ல தண்ணி வராது. அதை களையை கொத்தி எடுக்க மாட்டேன். முற்றிலும் அதில் நிறைய வளரும். மழை பெய்யாதபடிக்கு தண்ணியை நிறுத்திடுவேன். தண்ணி பாய்ச்ச மாட்டேன். அப்போ அது அழிந்து போய்விடும். அப்போ பிதாவாகிய தோட்டக்காரோட வேலை என்ன? அது கிளை நறுக்க வேண்டும், களையை கொத்தி எடுக்க வேண்டும், தண்ணீரை பாய்ச்ச வேண்டும், முச்செடியின் நெரிஞ்சல் தேவையில்லாத கட்டைகளை வெட்டி எடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய வேலை. அவர் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதேதான் ஏசாயா 15 அதிகாரத்துல பிதாவுடைய வேலை கத்தரித்தல் அப்படின்னு வராங்க. அதே தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னில் கனி கொடுக்கிறார் மடி எது கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, ஏசாயா 15 அதிகம் 2-3 வசனத்தின் வாசிக்கிறேன். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமா இருக்கிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 5ஆம் வசனத்தில் காணப்படுகிற திராட்சை தோட்டத்தின் முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவான் 15 அதிகாரத்தில் இருக்கிற திராட்சை தோட்டத்தை ஒப்புமைப்படுத்தி புரிந்து கொண்டால் தன் முழுமையான வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்ம செய்யறோம். இப்போ எதற்காக கத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி என்பது யோவான் 15 அதிகம் 2-3 வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலே கத்தரித்தல் அப்படி என்றால் 2 படிகள் அதுல இருக்கு. கத்தரித்தல் அதை இங்கிலீஷ்ல ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. there are two important things are there in pruning. ப்ரூனிங்ல 2 அம்சங்கள் இருக்கிறது. two important essential things are there in the pruning. அந்த ப்ரூனிங்ல என்னென்ன essential things இருக்குன்னு பார்க்கும்போது முதலாவது அறுத்து போடுகிறார், அடுத்து சுத்தம் பண்ணுகிறார். 2 இருக்கு. எதை அறுத்து போடுறாரு, எதை சுத்தம் பண்ணுகிறார்? என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது கனிகளை அநேக கனிகளை சுத்தம் பண்ணுகிறார். சோ 2 காரியம், அறுத்து போடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். சோ ஏன் எதை அறுக்கிறார், எதை சுத்தம் பண்ணுகிறார்? அப்போ தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? சில வெட்டப்படாத திராட்சை கொடி வளைந்து நெளிந்து செல்லும் கிளைகளை உருவாக்கும். அப்போ சில சில கொடிகள் என்ன ஆகும்? எல்லா கொடியும் நல்லா வளராது திராட்சை தோட்டத்தில். சில கொடி வேகமா வளரும், வளைஞ்சு நெலைஞ்சு வளர்ந்துருக்கும். சில கொடி அந்த கொடி தேவையில்லாதது. அது இருந்தா மற்ற கொடிக்கு போக வேண்டிய தண்ணி எல்லாம் சாப்பிட்டு அது பெருசா வளரும். ஆனா கனி எல்லாம் சின்ன சின்னதா டேஸ்டாவே இருக்காது. அப்போ திராட்சை தோட்டக்காரருக்கு நல்லா தெரியும், இது என்னப்பா இந்த கிளை கண்டபடி நெளிஞ்சு நெளிஞ்சு வளருது அப்படி டக்குன்னு வெட்டிடுவாரு. அப்ப இன்னொரு கிளை கரெக்டா வரும். ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு கருப்பா முள்ளு முள்ளா அங்கங்க இருக்கும். அதை சுத்தம் பண்ணி நோண்டி நோண்டி எடுப்பார். எடுத்த அந்த இடத்துல நல்ல கனி வர ஆரம்பிச்சிடும். அந்த கனி வருவதற்கு தடையாக இருக்கிறது கருப்பு கருப்பா முள்ளு முள்ளா இருக்கிற காரியம். அந்த கொடியில அதை சுத்தம் பண்ணுவார். தேவன் தம்முடைய சபையில் இருந்து பட்டுப்போன மரக்கட்டைகளை அகற்றி அப்போதைய விசுவாசியின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார். இதனால் அது பலனளிக்கும் செயலில் வழிபடுவது. எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு சபையிலேயோ ஒரு காரியத்திலோ இப்படிப்பட்ட காரியங்கள் வளர்ந்துகிட்டே இருக்குன்னா வெட்டி விட்டுருவாரு சபையில. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட மனுஷன் கிட்ட தவறான சில காரியங்கள் காணப்படுது. எல்லாம் கரெக்டா செய்யறாங்க, சில காரியங்கள் ரொம்ப தப்பா இருக்கு. அது அப்படியே விட்டா நல்ல காரியத்தையும் அது அழித்து விடும். உதாரணத்திற்கு இப்போ ஒரு நல்ல விசுவாசி என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த விசுவாசியா இருக்கிறவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். சின்ன அந்த பொய் சொல்றது மட்டும் தான் அவரோட பெரிய பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்றது. ஆனா வேதம் வாசிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, சபைக்கு எல்லாம் போனா எல்லாத்துக்கும் பொய் சொல்லுவார். இப்ப இந்த பொய் சொல்றது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தா மொத்த பொய்யனா போயிடுவாங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அழிஞ்சே போயிடும். எல்லாமே பொய்யாயிடும். சோ அப்ப இந்த பொய் சொல்லுகிறத எடுக்க வேண்டும். அந்த பொய் எதற்கு உதாரணமா இருக்கிறது? அந்த வெட்டப்பட வேண்டிய வேகமாக வளைகிற அந்த வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை வெட்டி எடுக்கலன்னா அது
கிறிஸ்துவ வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடும். அதே மாதிரி ஒரு செடியில அந்த வேகமாக நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ற அந்த கொடியை வெட்டி எடுக்கலன்னா, ஒண்ணு அந்த செடிக்கு போக வேண்டிய சத்தெல்லாம் அது உறிஞ்சிடும். ரெண்டாவது, அந்த செடிக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். இந்த நெளிஞ்சு நெளிஞ்சு வர்ற அந்த கொடியில இன்ஃபெக்ஷன் தாக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் நல்ல கிளைக்கும் போயிட்டு அதுவும் கிளையும் கனியை கொடுக்காம முழு மரமே பட்டு போயிடும். ஸோ ரொம்ப முக்கியம், அந்த பெரிய வளர்ற அந்த நெளிஞ்சு நெளிஞ்சு வர்ற அந்த கையை கட் பண்ணி ஆகும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை ஆண்டவர் பொறுக்கி 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 எடுத்து 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 போட்டு அதை கற்களை பொறுக்கி, நம்ம அங்க வாசிச்சோம் இல்லையா, ஏசாயா 5 அதிகாரம் என்ன சொன்னாரு, நான் கற்களை பொறுக்கினேன் அப்படின்னு சொன்ன. கற்களை பொறுக்குவது எதற்கு அடையாளமாக? நம்ம வாழ்க்கையில இருக்க தேவையில்லாத காரியத்தை பொறுக்கி பொறுக்கி போடுறது அடையாளமாக இருக்கிறது. சோ அதே மாதிரி யூதாஸ் கரியோத்து தான் வெட்டப்பட்ட ஒரு கிளைக்கு அடையாளமா இருக்க. 12 சீஷர்கள் எல்லாருமே ஆண்டவர் வசனத்தை சொன்னாரு, அற்புதத்தை செய்வதற்கு வல்லமை கொடுத்தாரு, அவங்க பிசாசை துரத்துனாங்க, தேவோட ராஜ்யத்தை பிரசங்கித்தாங்க, எல்லாம் செய்தாங்க. யூதாஸ் கரியத்தும் செய்தான். ஆனா யூதாஸ் கரியத்துக்குள்ள பிசாசு உள்ளே நுழைந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அவன் வெட்டி போட வேண்டிய மரத்துக்கு கட்டைக்கு கிளைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆண்டவர் வெட்டி போட்டாரு. அவன் தூக்கு மாட்டி குடல் சேர்ந்து மரித்து போனான். அது அப்ப அவன் ரட்சிக்கவே படல. சோ ரட்சிக்கப்படாதவர்கள் கூட சபையிலையும் அங்கே இருப்பாங்க. அவர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லி பார்க்கும்போது பொய்யான கிறிஸ்துவர்கள், அவர்கள் உண்மையான ரட்சிக்கப்படல. அப்படிப்பட்டவர்களை வெட்டி போடுவார். அதற்கு அடையாளம் யூதாஸ் கரியோத்தாக இருக்கிறான். அடுத்தது அதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, யாரெல்லாம் அகற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி போங்க, ஆணவம் நிறைந்தவர்கள் நான் வெட்டி போடுவேன். ஏசாயா 2 அதிகாரம் 17 நரனின் மேட்டிமை தருந்து மனுஷனின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார், மேட்டிமையானவர்கள் எல்லாம் வெட்டி போடுவார். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜனங்கள் அந்த டயத்துல ஆகாஷ் ராஜா, மன்னித்துக் கொள்ளுங்கள், உசியா ராஜா ஆட்சி செய்த போது மிகவும் பலமுள்ள ராஜா. அவனுக்கு நல்ல படைபலம் இருந்துச்சு. நிறைய எக்கானமிக்கு நல்லா உயர்ந்துட்டாங்க. மக்கள் வீடு மேல வீடு கட்டி பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. அவங்க சுற்றிட்ட நாடுகள் எல்லாரும் சண்டை ஏற்படாதபடிக்கு அவங்க எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. அவங்க வளர்ச்சி அடையல. எந்த யுத்தமே இல்லை, எங்க போனாலும் ப்ராஸ்பரிட்டி, நினைச்சது நடந்துச்சு. அதை கேட்ட வந்த மக்கள் பெருமையாகி தேவன் நம்புறதை விட்டுட்டு காசு பணத்தையும் தன்னோட சொந்த பலத்தையும், தன் ராஜா தன்னை காப்பாற்றுவாரு, தன்னுடைய பழைய ஆர்மி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை நம்ம காப்பாற்றணும், அவர்களே சார்ந்து இருந்தாங்க. ஆண்டவர் அதை நீக்கி போட்டு விட்டார். அதே மாதிரி அவங்க ஆட்சி செய்த போது அந்த தலைவர்கள், பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், சாஸ்திரிகள், மூப்பர்கள், 50 பேருக்கு அதிபதிகள், கனம் பொருந்தியவர்கள், ஆலோசனை தொழிலில் சமாளித்து உள்ளவர்கள், சாதுரியவான்களை எல்லாரையுமே ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன இருந்தாங்க, அவங்க கிட்ட அநீதி காணப்பட்டுச்சு. ஏழை எளியவருடைய நீதியை கெடுத்தாங்க. அவர்கள் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யல. அவங்க சுயநலமாக தங்களை பார்த்துக் கொண்டார்கள். இப்படியாக அனைத்து அவங்க கிட்ட ஏழை எளியவர்கிட்ட காசு பணத்தை புடுங்கினாங்க. அப்படி எல்லாருமே செய்ததுனால யூதாவின் ஆண் தலைவர்கள் நீக்கப்பட்டார்கள். ரிமூவல் ஆஃப் ஜூடாஸ் மேல் லீடர்ஸ். இவர்கள்லாம் யாரு? வெட்டப்பட வேண்டிய, வேக வேகமாக வளர்கிற ஒரு கட்டை மர கிளைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை வெட்டி போட்டாரு. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட உயர் பதவியில இருக்கிற ஆட்கள், பதவியில் இருக்க தலைவருடைய மனைவிகளும் ரொம்ப மோசமா இருந்தாங்க. ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார் என்று ஏசாயா 3 அதிகாரம் 13 காணப்படுகிறது. அப்போ குடும்பமே மோசமா இருக்கு, தலைவன் மோசமா இருக்கிறான், அவன் பெரிய பதவியில இருக்கிறான், அங்க போய் லஞ்ச லாவண்யம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். அவன் பொண்டாட்டி அவளும் ரொம்ப மோசமா, இந்த காசு கொண்டு வா காசு கொண்டு வா, அவனை புடுங்கி ஆடம்பரமா வாழ்ந்து அவளும் ரொம்ப மோசமா இருக்கிறான். மக்கள் எல்லாம் பெருமையாகி காசு பணத்தின் மேல சார்ந்து தேவனை மறந்து காசு சம்பாதிச்சா போதும், எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், நல்ல வழியில இல்ல தீய வழியில போய் சம்பாதிக்கணும், எனக்கு காசு வந்தா போதும், என் குடும்பம் ஒன்னா இருந்தா போதும், மற்றவங்க நாசமா போனா எனக்கு என்ன, அழித்து விட்டு மேல வருகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் துண்டி போட்டாராம். அதேதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல பார்க்கும்போது எங்கே நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஆட்சி செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம எத்தனையோ ஓட்டு போட்டு தலைவர்களை உண்டாக்குறோம், மினிஸ்டர்ஸ் வராங்க, நல்ல பண்றேன்னு மறந்து எல்லா இடத்துலயும் ஊழல். இப்படிதான் இருக்கு உலகம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை துண்டித்து போடும்படியாக, தண்டிக்கும்படியாக நிச்சயமாக 2வது வருகையில இறங்கி வராரு. அப்பொழுது 10 பகுதி மக்களாகி இப்படிப்பட்டவங்க நாங்கள் துண்டிக்கப்படுவார்கள். ஒரு பகுதி ஜனங்களாகி நீங்களும் நாங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, மீதம் இருப்பவர்களாக கர்த்தரோட ரகசிய வழிகள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ரகசிய வழிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருந்தா நம்ம அப்படியே இருக்க முடியாது, நம்ம சுத்தம் பண்ண வேண்டும். அப்போ அடுத்தது நம்ம ப்ரூனிங் என்று சொன்ன கத்தரித்தல். முதலாவது வெட்டி போடுவார், முத பகுதி. 2வது என்ன செய்வார்? சுத்தம் பண்ணுவார், கிளீனிங்.
கிளீனிங் பண்ணுவார். எதை கிளீனிங் பண்ணுவாரு? நல்ல கனி கொடுக்கிற கனியை, கொடிய, அதுல இருக்க தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நோண்டி நோண்டி எடுத்து கிளீன் பண்ணுவாரு. அதுதான் கத்தரித்தல், அது சுத்தம் செய்வதற்கான வழிமுறையை வந்து எதை பயன்படுத்தி தோட்டக்கார சிறிய சிறிய ஆயுதம் எல்லாம் வச்சிருப்பாரு, குட்டி குட்டியா இருக்கும், அதை வச்சு நோண்டி நோண்டி எடுப்பாரு. அவங்க கிட்ட வந்து ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுல சுத்தம் பண்ணுவாரு. அதே மாதிரி நம்மளை ஆண்டவர் எதை கொண்டு சுத்தம் பண்ணுகிறார்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுத்தம் பண்ணுகிறார். எபிரேயர் 4 அதிகாரம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை போல் இருக்கிறது, அது கணுக்களையும் ஊனையும் ஆவியையும் ஆத்துமாவையும் ஊழில் சென்று அது பிரித்து எடுக்கிறது, அது சுத்தம் செய்கிறது. அப்படித்தான் அதை வச்சு ஆண்டவர் சுத்தம் செய்வார். வசனத்தை கேட்க கேட்க நம்ம தவறு செய்யும் போது நம்ம ஆத்துமா குத்தப்படும். ஆவியான மட்டும் இது தவறு, இது தப்பு, இதுல வெளியில வந்து விடு நம்மளுக்கு உச்சரிப்பார். வெளியில வரும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவார். நாமும் தேவன் நல்ல உறவோடு இருப்போம். அது தேவனுடைய வார்த்தை பாவத்தை கண்டிக்கிறது, அது பரிசுத்தத்தை தூண்டுகிறது, அது வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. அதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தையும் அதே அதே சுத்தம் பண்ணுவதற்கு வார்த்தை தேவைப்படுகிறது என்று ஏசாயா 8 அதிகாரம் 20வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து வேண்டும், அது வார்த்தையின் படியே அந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் வரணும்னா அந்த வார்த்தையின் படியாக அவர் சொல்ல வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும். அதே தான் அங்கேயும் சொல்றாங்க, அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா வெளிச்சத்தில் இருப்பாங்க, மிச்சத்துல இருட்டுல இருப்பாங்க. இருட்டில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருட்டு என்பது எதை கொடுக்கிறது? பாவ வாழ்க்கையை கொடுக்கிறது. இருட்டு என்பது எதை கொடுக்கிறது? அந்த காலத்துல இருக்கிற பாவ வல்லமை நம்மை மேற்கொள்வதை குறிப்பிடுகிறது. அந்த இருட்டில் இருந்து பெரிய வெளிச்சத்தை காண்ப வேண்டும் என்றால் பாவத்தை கண்டிக்கிறதும் பரிசுத்தத்தை தூண்டுகிறதும் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுமாக தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் நமக்கு பயன்படுத்துவாரு. அதுதான் சுத்தம் பண்ணுவதல். அப்போ இதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி கூட சுத்தப்படுத்தப்பட்டாராம். ஏசாயா 6 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஏசாயா 6 அதிகாரத்துல ஏசாயா ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அந்த தரிசனத்துல பரலோகத்தில் பெரிய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருக்காரு. அங்க கேருபீன்கள் செட்டைகளை விரித்து விரித்து பரிசுத்தர் 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 என்று பறந்துகிட்டே இருக்காங்க. இந்த 6 செட்டைகள் இருக்கு. கண்களை மூடி கால்களை மூடி ஒரு இன்னொரு சிலர்களை பறந்துகிட்டே இருக்கிறாங்க. முகத்தை மூடுவது தேவனுடைய மகிமையை பார்க்க முடியவில்லை என்று கால்களை மூடுவது பரிசுத்தத்தை குறிப்பிடுகிறது. பறந்து பறந்து அவங்க தேவனுடைய பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவங்க தேவனை துதித்தாங்க. அதை பார்த்தேன், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதவி மனுஷன், நான் ஒரு அசுத்த உதவி எனக்கு இருக்கு, நான் வார்த்தையெல்லாம் அசுத்தமா பேசுறேன். அது மாத்திரமல்ல, அசுத்த உதவியுள்ள ஜனங்கள் நடுவில் நான் இருக்கிறேன், பாவம் செய்யற ஜனங்களோட நான் வாசம் பண்றேன். சேனையில் கர்த்தரின் கண்கள் அப்படிப்பட்ட நான் தேவனுடைய ராஜாவை பார்த்துட்டேனே, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலங்குறாரு. அப்பொழுது சேருபீன்கள் ஒருவன் பலிபீடத்தில் தன் கையில் பிடித்த துரட்டால் ஒரு நெருப்பை தள்ளி எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலிபீடத்திலே பலியாக மரித்தார். சிலுவை என்கிற பலிபீடத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவருடைய வார்த்தை நம்மை சுத்தகரிக்கிறது. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நம்ம பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நம்மை உணர்த்தி சுட்டரிக்கிற ஆவியானவர் நம்ம சுத்தம் செய்கிறதாக இருக்கிறது. அதையே ஏசாயா 4 அதிகாரத்தில் திருப்பி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தப்பினர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும். கர்த்தரின் கிளை யாரை குடிக்கிறது? கர்த்தரின் கிளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குடிக்கிறது. பூமியின் கனி அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கும். கர்த்தரின் கிளை பூமியின் கனி. எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒப்பிடுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி 4 அதிகாரத்துல பாருங்க, கர்த்தரின் கிளை என்று சொல்லி அடுத்தது பூமிக்கு வந்த கனி. அவர் பூமிக்கு வந்த கனி. அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பரத்தில் இருந்தவர் தன் மகிமையை துறந்து இந்த பூமிக்கு மாம்ச ரூபம் எடுத்து வந்தாரு. மாம்சத்திலே இருக்கிற தன்னுடைய ஜனங்களை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாக அவர் ரத்தத்தை இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படிப்பட்டவர் பூமியின் கனி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே கர்த்தரின் கிளை நமக்கு அலங்காரம் மகிமையாக இருக்கும். பூமியின் கனியாகி அவர் நமக்கு அலங்காரம் மகிமையாக இருப்பார். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி, எப்பொழுது கர்த்தரின் கிளை பூமியின் கனி இந்த உலகத்துக்கு வந்த பிறகு என்ன ஆகும்? சீயோன் குமாரத்திகள் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பழி அவர் நடுவிலிருந்து நீக்கி போடுவார். அப்படிதான் நமக்கிட்ட இருக்க அக்கிரமம் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டார். எப்படிப்பட்ட ஆவியானவர்? நியாய தீர்ப்பின் ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவர், நியாய தீர்ப்பின் ஆவியானவர், நியாயத்தை குறித்து நீதியை குறித்து நம்ம சொல்லுவார். சுட்டெரிப்பின் ஆவியானவர் தேவையில்லாத நம்ம எரிச்சு போடுவாரு. சீயோனில் நீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுத்தப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்படியாக நாம் நியாயத்திற்கு
நியாயத்தின் ஆவினாலும் நீதியின் ஆவினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் கழுவப்படும் போது நம்ம எல்லாம் பாவிகள் அல்ல, பரிசுத்தர் என்று அழைக்கப்படுவோம். அல்லேலூயா. இதே ஏசாயா 4 அதிகாரத்துல சொன்னாரு. அதே தான் ஏசாயா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்துதலை கொடுத்து தேவ வசனத்தை கொண்டு நான் சுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ சுத்தப்படுத்துதல் என்னன்னு பார்த்தோம், வெட்டி போடுறது என்னன்னு பார்த்தோம். சோ கத்தரித்தல், இரண்டாவது தலைப்பு கத்தரித்தல் முடிந்து விட்டோம். மூன்றாவது பரிசுத்தர் என்று அழைக்கப்படுவாங்க. எப்படி அழைக்கப்படுவாங்க? பரிசுத்தர் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்த மூன்றாவது தலைப்பு கர்த்தர் நிலைத்திருத்தல். ஓகே, அவன் தேவையான செடியை வச்சாச்சு. செடி யாரு? நானே மெய்யா திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அந்த செடியை பாதுகாக்கிறதுக்கு தோட்டக்காரன் பிதாவாகிய தேவன். அப்போ இப்ப கொடிக்கு வேண்டியதெல்லாம் தேவையில்லாத கொடியை பட்டுன்னு வெட்டி போட்டார். வளைஞ்சு வளைஞ்சு வளர்ந்து அது வெட்டிட்டாரு. நல்ல கனி கொடுக்கிற கடவுள் வசனத்தை கொண்டு அவர் வந்து நம்ம கிட்ட தேவையில்லாததெல்லாம் சுட்டெரிப்பின் ஆவியா நீதி நியாயத்திற்பின் ஆவியா தேவனுடைய வசனத்தை கொண்டு கழுவி நம்ம சுத்தப்படுத்திட்டாரு. இப்போ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இயேசு கிறிஸ்து பிதாவே தேவன் காரியத்தை செய்துட்டாரு, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தோட்டக்காரன் சரி, செடி நல்லதெல்லாம் அவங்க செய்யணும். இப்ப செடிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அது நல்ல கனியை கொடுக்கணும். கிளைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நமக்கு இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் எல்லாம் வச்சுட்டாரு. மிகுந்த கனிகளை கொடுப்பான், சீஷரா இருப்பார்கள். அப்ப நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மிகுந்த கனிகளை கொடுக்கணும். இப்ப நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப கனி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? இப்ப 5 அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? நல்ல கனி கொடுக்கணும் எதிர்பார்த்து அது கசப்பான கனி கொடுத்துச்சுப்பா, அதுதான் பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனை நமக்கு நடக்க கூடாது. மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அப்ப கொடுத்தா என்ன ஆகுமா? அந்த ஒரு ஆசீர்வாதம், நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. மிகுந்த கனி கொடுத்தா என்ன ஆகுமா? கேட்டுக்கொள்வது செய்யப்படும். அது எங்க பார்க்க போறோம்? யோவான் 15 அதிகாரத்துல 4-7 வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம். நான் கடந்து போகிறேன். மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்தராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க, கனியே வராது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்ப அடுத்தது உவமைக்கு வந்துட்டோம். நம்ம பேரபிள்னாலே உவமை, என்ன உவமை தான். முதல்ல என்ன உவமை? நல்ல செடி, நானே மெய்யான திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அடுத்து நல்ல திராட்சை தோட்டக்காரரு பிதாவே திராட்சை தோட்டக்காரரு ஆயிடுச்சு. இப்போ செடியில ஒரு கொடி வருது. அந்த கொடி யாரு? கொடி தான் விசுவாசிகளாகிய நீங்களும் நாங்களும். இப்ப அடுத்த உவமை, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்து என்ன கொடுக்கணும்? கனி. கனிக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அடுத்தது கனி என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்னன்னு சொன்னாங்க? பூமியின் கனி அப்படின்னு நம்ம ஏசாயா 4 அதிகாரத்துல பார்த்தோம். அப்ப நம்ம ஒரு கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கிறது? பூமியின் கனியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? வந்து தேவோட நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிதாவுடைய நாமத்தை நான் பிதாவோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்தும். அவர் செய்ததெல்லாம் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரு. நம்ம செய்கைகள், கிரியைகள், நடத்தைகள், சிந்தனைகள், வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருப்பது தான் கனி கொடுப்பது. இவ்வளவுதான். நீங்க கனி கொடுப்பதுன்னா நீங்க பெருசா எதுவும் நினைச்சுக்காதீங்க. வேற ஏதாவது கனி கொடுக்கணுமா? முக்கியமா போய் டெய்லி போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு அவங்க உடனே பிதாக்குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? அது என்னால செய்ய முடியலையே. அதுவும் தான் கனி கொடுக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கனியை கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் செயல்களிலும் சிந்தனையிலும் வார்த்தையிலும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க செய்வது தேவனை மகிமைப்படுத்தினால் அது கனி கொடுப்பது. ரொம்ப சிம்பிள். சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒண்ணு திங்க் பண்றீங்க, அது திங்கிங்க தேவன் நாம மகிமைப்படுமா? ஐயோ, அவனை பத்தி அழிஞ்சு போகணும், இவன் நாசமா போகணும், இவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் நல்லா இருப்பானா, இவன் இப்படி பண்ணிட்டாங்க, இவன் எப்படி அழிகிறான்னு நான் பாக்குறேன்னாக்கும். இது இப்படி திங்க் பண்றது தேவநாம மகிமைப்படுத்துமா? படுத்தாது. இப்படியே செஞ்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் அவதூறு பேசுறது, யார்கிட்டயாவது போன் எடுத்து. உங்களுக்கு தெரியுமா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு? ஏன்னா அவங்க மேல கோவம் அவங்க பத்தில பேசுறது தேவநாம மகிமைப்படுமா? படவே படாது. சரி, சபைக்கு போறேன்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ற சகோதரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களும் பாவம் கஷ்டத்துல இருப்பாங்க, வேதனை, அவங்களுக்கே வேதனை, சபைக்கு வந்துடுறேன், யாரோ நமக்காக ஜெபிக்க போறாங்க. அப்படிங்களா? எல்லாம் சொல்லும். அப்படிங்களாங்க? அப்படி வீட்டுக்கு போன உடனே ஒரு போனு, உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் அவங்க வீட்டுல அந்த பிரச்சனையா, இவங்க வீட்டுல இந்த பிரச்சனையா, இது அங்கயா? இது கனி கொடுப்பதா? இல்ல. அதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம். யாரும் உங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுன்னு யாரும் கேட்கல. உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்த சொன்னாங்களா? ஜெபிக்கத்தான், அது ஸ்ப்ரெட் பண்ண இல்ல. அது மகிமைப்படுத்துமா? மகிமைப்படுத்தாது. அப்புறம் என்ன பண்றது? பொய் சொல்றது, இங்க பக்கம் ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு புரட்டு பேசுறது, எதிரில வந்து நான் சொல்லவே இல்லை, அப்படி அர்த்தமே இல்லைங்கிறது. இது எல்லாமே
தவறான ஒரு காரியம். இது விசுவாசிகளுக்கு. இப்ப போதகர்கள் என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. எங்க போனாலும் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, எல்லா வசனத்தையும் எல்லா வசனத்தையும் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருக்கிற அந்த மீதம் இருக்கிறவர்கள் கொடுக்கப்பட்ட அத்தனை வசனத்தை எடுத்து அது எல்லாருக்கும் சொல்றது. அப்படி எல்லாருக்கும் அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? மாறாது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? மீதம் இருப்பவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. சோ அப்போ நீ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் நீங்க சொல்றீங்கன்னா, அந்த மீதம் இருப்பவர்கள் யாரு, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எதனால அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம மையப்படுத்தாம, முதலாவது எப்ப பார்த்தாலும் எல்லா தீர்க்க தரிசன வசனங்கள் நீங்க பாத்தீங்க, எல்லாம் ஏசாயா தீர்க்க தரிசி புஸ்தகத்துல. அது ஏசாயா தீர்க்க அத்தனை நியாய தீர்ப்பு வசனம் இருக்கு. ஒரு 20 நியாய தீர்ப்பு வசனம் தான், 2 மீதம் இருப்பவர்களுக்கு வாக்குத்தத்த வசனம் இருக்கும். அந்த 20 வசனத்தை விட்டுட்டு அந்த 2 வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிறது, அதுல வியாக்கியானம் பண்றதே கிடையாது. அது ஏன் நமக்கு ஆசீர்வாதம் சொல்றது இல்ல. அப்படிப்பட்ட ஊழியம் செய்வதும் கனி கொடுப்பது அல்ல. அப்போ அப்படி நீங்க ஊழியம் பண்ணோம்னா வந்த ஜனங்கள் ரட்சிக்கவே பட மாட்டாங்க. வந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கிட்டு போனா போதும். உலக ஆசீர்வாதத்தை பெற்றால் போதும். உலக ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு சபை கிடையாது. உலக ஆசீர்வாதம் எங்க வேணா போய் வாங்கிக்கீங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆத்தும ரட்சிப்பையும் அறிவிப்பது மாத்திரம் தான் சபையோட முக்கியமான கடமை. அப்ப உலக ஆசீர்வாதம் வேணாமா சகோதரி? அந்த ஆசீர்வாதத்தை, உலக ஆசீர்வாதம் அல்லாமல் தேவ ஆசீர்வாதத்தையும் பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்ப இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். பிதா கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க உலகமெங்கும் போய் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு சொல்லுங்க, கட்டளை கீழ்ப்படிய முடியாது சொல்லுங்க, பிதாக்குமான பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னார். நீங்க போகிற இடத்துல ஜனங்களா கூட்டு வந்து, வாங்க உங்களுக்கு வியாதி போயிடும், வாங்க உங்களுக்கு கடன் போயிடும், வாங்க உங்களுக்கு வீடு மேல வீடு கட்டுவீங்க, வாங்க உங்க பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடும், வாங்க உங்களுக்கு குழந்தை சூப்பரா பிறக்கும், இப்படிதான் சொல்லி கூப்பிட சொன்னாங்களா? இல்லை, இல்லையே இல்லை. நீங்க கூப்பிடுங்க, அப்படி கஷ்டப்பட்டவங்க தான் வருவாங்க. ஆனா வரும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு முதலாவது சொல்ல வேண்டிய வசனம் ஆத்தும ரட்சிப்பு. அப்படி சொல்லப்படாத சபைகள் உண்மையான சபைகள் அல்ல. இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பதே கிடையாது. அது நாம இந்த தவறை யாருமே செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட தவறுகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சபை என்று சொல்லும் போது இதுதான் சபையில நடக்கிறது, ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுப்பான். விவசாயின் செயல்திறன் கிறிஸ்தவனிடமிருந்து தொடர்ச்சியான ஜீவ ஓட்டத்தை பெறுவதை பொறுத்திருக்கிறது. சோ அப்போ ஜீவ ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள இருக்கும். ஜீவ ஓட்டம் என்றால் எதிலிருந்து வருகிறது? ஜீவ தண்ணீரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்று அந்த சகோதரிகிட்ட சொன்னாரு. அந்த ஜீவ தண்ணீர் என்ன பண்ணும்? அது ஊறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஆத்துமா தாகத்தை தீர்க்கும். அந்த ஜீவ தண்ணீர் தேவனோடு வைத்துக் கொள்கிற உறவு, தேவனுடைய வார்த்தை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் சீடருக்கு ஊட்டம் அளித்தால் கை தவிர்க்க முடியாதாக இருக்கும். முக்கிய தொடர்பை பராமரிக்க தவறுவதன் அந்த சொந்த அப்படிப்பட்ட ஊட்டம் அளிக்கும் அந்த கிறிஸ்துவோடு இணையாவிட்டால் அது நிராகரிக்கப்படுவதும் அது நியாய தீர்ப்பு அடைவதற்கு தப்பிக்கவே முடியாது. அப்போ விசுவாசிகளுக்கு கனி தருவது இயல்பானது. ஒவ்வொரு விசுவாசியும் தேவநாம மகிமைக்காக வாழ்வது இயல்பானது. அப்படி ஒரு விசுவாசி தேவநாம மகிமைக்காக வாழாமல் இருந்தான் என்றால் அவன் விசுவாசியே கிடையாது, அவன் விசுவாசியே இல்லை என்று சொல்கிறது. அடுத்தது என்ன சொல்றாங்க? நீங்க கேட்டுக்கொள்வது, நீங்க கனி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கனி கொடுத்தீர்கள் என்றால் கேட்டு நீங்கள் செய்வதெல்லாம் தேவனோட நாமத்திற்கு மகிமையாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவுமே செய்யப்படும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் நான் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? விசுவாசிங்க, பயப்படாதீங்க, விசுவாசித்தான் நிலை பெறுவீங்க, விசுவாசிக்க விட்டால் நீங்க நிலை பெற மாட்டீங்க, மனுஷரை நம்பாதீங்க, தேவனை நம்புங்க, அப்புறம் நீதி நியாயத்தை செய்யுங்க, அநியாயம் செய்யாதீங்க, தேவநாம மகிமைக்காக வாழுங்க, நீங்க செய்யற ஆராதனை எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு இப்படிதான் ஆராதனை செய்ய யாரு சொன்னது, உங்க ஆராதனையே வேண்டாம், உங்க மாத பிறப்பு வேணாம், உங்க உபவாசம் வேணாம், நான் எல்லாத்தையும் வெறுக்கிறேன். ஏன் காரணம்? அப்படி சொல்லுங்க. அவங்க தேவநாம மகிமைக்காக வாழவில்லை. அதேதான் நம்மகிட்டயும் தேவநாம மகிமைக்காக வாழ்ந்தால் மாத்திரமே நீங்க அப்ப நீங்க கேட்கலாம், தேவநாம மகிமை வாழ்வதற்கும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பெற்றுக்கொள்வது என்ன தொடர்பு இருக்கு என்று சொல்லி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கீழ்ப்படுதல் மற்றும் பிரார்த்தனை மூலமாக இணைப்பு பராமரிக்கப்படுகிறது. நாம திருப்பி நான் சொன்னேன், நீங்க என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தாதான். அப்ப நிலைத்திருக்கிறது என்ன? எப்படி நான் நிலைத்திருக்கிறது? அதுக்கு 2 செய்ய வேண்டும். நிலைத்திருக்க வேண்டும். If you want to abide, you have to do 2 things. என்னது? முதலாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிறோம். 2வது
ஜபம். இது ரெண்டு மாலத்தை ஆண்டவரோட இணைக்க முடியும். இது ரெண்டு இல்லைன்னு நீங்க இணைக்க முடியாது. நீங்க கீழ்படியாம ஜெபிக்க முடியாது. நீ கீழ்படியதே இல்ல, ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஜபம் எப்படி வரும்? ஆண்டவரோட இணைய முடியாது. நீங்க ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு வாரமா உட்கார்ந்து ஜெபிச்ச மாதிரி போயிடுங்க. இணைந்து உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கவே முடியாது. சோ முதலாவது கீழ்ப்படுதல், இரண்டாவது ஜபம். இதுவே ஒரு இணைப்புக்கு பராமரிக்கிறது. சோ அப்போ இந்த நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால், நீங்கள் ஜபத்திலும் கீழ்ப்படுதலும் என்னில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதான் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். நீங்கள் கீழ்ப்படுதலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நீங்க கேட்கலாம், கேட்டுக்கொள்வது எல்லாமே செய்யப்படுமா? இல்ல. நீங்க கீழ்ப்படுதல் உள்ளவளாக இருந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும் சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது அவருடைய வார்த்தைகளை தன்னில் நிலைத்திருக்க அனுமதிப்பதாகும். அப்ப கீழ்ப்படுதல்லாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. எதை கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம், வார்த்தை உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். வார்த்தையுடைய அதிகாரத்துக்குள்ளாக நீங்க வர வேண்டும். அப்ப கீழ்ப்படிதல் என்றால் வார்த்தைக்குள்ளாக அதிகாரத்துக்கு அனுமதிப்பது. கீழ்ப்படுது என்றால் தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு நீங்க அனுமதிப்பது. அப்படியாக ஒரு தனிப்பட்ட மனுஷன் தேவ வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய அனுமதிக்கும் போது அவர் ஜெபிக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படிதான் ஜெபிப்பான். இல்லையா? அப்படி தேவனுடைய சித்தத்தின்படியாக தேவ நாம மகிமைக்காக மாத்திரமே ஜெபிப்பான். அப்படி ஜெபிப்பவருடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். அதனால்தான் யோவான் 14:14 என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்லா புரிஞ்சுங்க. ஒரே இந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டு எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிட்டார்ல, நான் இதை கேட்பேன், அது கேட்பேன், அது கேட்பேன், இது கேட்பேன், ஏன் எனக்கு செய்யல? அப்படி கிடையாது. இந்த மாதிரி நம்ம வசனத்தை எதை தவறாக வியாக்கியானம் கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கலுங்க. நீங்க அவருடைய வார்த்தை உங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தா கீழ்ப்படிவீங்க. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நிச்சயமாக வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கும்போது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்குங்க. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். அப்படி இருந்தா நம்ம என்ன இருப்போம்? சீஷரா இருப்போம். அல்லேலூயா. யார் சீஷர்கள்? சாதாரணமா எல்லாருமே சீஷர்கள் அல்ல. யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுகிறார், எனக்கு சீஷரா இருப்பார்கள். அடுத்தது வந்துட்டாரு. எனக்கு முன்னாடியே படிச்சோம், யார் மீதம் இருப்பவர்கள்? ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியில வந்து பிரித்தெடுக்கப்பட்டமாக வாழ்ந்தவர்கள் மீதியானவர்கள். அதேதான் சீஷர்கள் என்பவர்கள் மீதியானவர்கள். சீஷர்களுக்கு மீதியானவர்கள் ஒண்ணு நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்க ஒப்புமைப்படுத்துகிறேன். நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பதனால், எது கனி? தேவனோட நாம மகிமைப்படும்படியாகவே நீங்க வாழ்ந்துகிட்டே இருப்பதனால என் பிதா மகிமைப்படுகிறார். என் பிதா அதான் சொன்ன மகிமைப்படுத்துதல். கனிகளை கொடுப்பது என்ன அர்த்தம்? மகிமைப்படுத்துதல். என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷரா இருப்பீங்க. மகிமைப்படுதலுக்கும் கனி கொடுப்பதற்கு இணைப்பு என்னது? கனிகளை கொடுப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது. அப்படி இருக்கும்போது எனக்கு சீஷரா இருப்புகள். சீஷத்துவத்தின் ஆதாரம் கனி தருவதாகும். மத்தேயு 7:20 இயேசு அவர்கள் கனிகளாலே அவர்கள் அறிவீர்கள். அவர்கள் செய்யறது என்னப்பா இப்படி செய்யறாங்கப்பா, கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க, இப்படி இருக்காங்களேப்பா. அப்ப தேவன் நாம மகிமைப்படல, கனி கொடுக்கல. இயேசு தம்முடைய வாழ்க்கையால் தேவனை மகிமைப்படுத்தினார். எனவே சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையால் தேவனை மகிமைப்படுத்துவதுதான் கனி கொடுப்பதாகும். அப்படி கனி கொடுக்கும் போது அன்பை கொடுத்து வருகிறது. அல்லேலூயா. அடுத்த அன்பு. பிதா என்னில் அன்பா இருப்பது போல நானும் உங்களுக்கு அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. அடுத்தது நிலைக்க சொல்ற அன்பிலே நிலைத்திருங்கள். முதலாவது நிலைத்திருப்பது என்னன்னு சொன்ன உங்களுக்கு, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவது நிலைத்திருப்பது. அப்படி நிலைத்திருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? தேவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரு. தேவத்திற்கு பதில் கொடுப்பது எப்படி என்று கீழ்ப்படுதல் ஜெபம். கீழ்ப்படுதல்னா தேவனுடைய வார்த்தை உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்க அனுமதிப்பது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை முதல் இருதயத்தை வைத்தாதான் அதை அனுமதிக்க முடியும். அது நிலைத்திருத்தல். அடுத்து இன்னொன்னு சொல்ல, அன்பு என்கிற ஒரு பங்கை கொண்டு வருகிறார். அந்த அன்பு என்ன என்பது நம்ம பார்க்கலாம். அது 9-11 வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். வந்துச்சுங்களா? அன்பு. தேவனுக்கு அன்பு கூற என்ன அர்த்தம்? தேவனுக்கு கீழ்ப்படுதல் தான் அன்பு. அந்த அன்பு இல்லை என்றால், கீழ்ப்படுதல் இல்லை என்றால் அன்பு இல்லை. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா நாம இருக்கிறோம், பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்பா இது செய்யாதப்பா, செய்யாதப்பா. இல்ல நீ என்ன சொல்றது, நான் செய்வேன் அப்படின்னு அன்பு இருக்கா? இல்ல. இதே ஒரு பிள்ளை, இல்லம்மா நீங்க சொன்னீங்கன்னா, அப்பா நீங்க சொன்னீங்க கரெக்டா இருக்கும், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் செய்யறேன், அது அன்பு. பிள்ளைங்க அம்மா உனக்கு அன்பு காட்டுறமா, நான் உனக்கு அன்புமா, நான் ரொம்ப லவ் பண்றேம்மா, ரொம்ப லவ் பண்றேமா, பேச்சே கேட்கறதுனா லவ் பண்றது கிடையாது. அதே தான் இதுவும் கூட. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படியாகும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும், இவைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சந்தோஷம் வார்த்தை வருது. சோ இப்ப அன்புங்கிற காரியத்துல இரண்டு காரியத்தை நம்ம இந்த 9-11 வசனத்துல பாக்குறோம். அன்புல என்னென்ன இருக்கு? அன்புல கீழ்ப்படுதல் இருக்கு, அன்பு மகிழ்ச்சி இருக்கிறது. சோ அன்புல என்னென்ன இருக்கு?
கீழ்ப்படுதல் இருக்கு. கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? மகிழ்ச்சி இருக்கு. சோ 2 காரியத்தை இந்த வசனம் நான் சொல்லுகிறது. கிளையின் ஒரு திராட்சை கொடியுடன் ஒன்றிணைக்கப்படுவது போல சீடர்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கும் உறவு அன்பு. இப்போ ஒரு கிளை ஒரு திராட்சை செடியோடு இணைஞ்சுதான் இருக்கும். அதை எப்படி ஒப்புமைப்படுத்துறாங்க? இயேசு மரம், செடி, நல்ல திராட்சை செடி, கிளை நாம, அது ரெண்டும் ஒட்ட வைக்கிறது அன்பு. அது ரெண்டும் ஒட்ட வைக்கிறது அன்பு. அப்ப அன்புன்னா என்ன? அன்புன்னா என்ன அவரே சொல்றாரு, என்னுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்ச அன்பு. சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒட்ட வைக்கப்படுவீங்க, இணைஞ்சிருப்பீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டுமே அப்படி ஒட்டியே இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா இப்படி டக்குன்னு வெளில வந்துட்டீங்க. வெளில வந்துட்டா இங்க இருந்து தண்ணி கிண்ணி வருமா? வராது. அப்ப என்ன ஆகும்? தண்ணி இந்த கொடியில கொஞ்ச நேரம் தண்ணி சத்தெல்லாம் இருக்கும். அது ஒரு அப்படியே லைட்டா நல்லா தண்ணி கொடுக்கும். அதுல இருக்க எல்லாம் உறிஞ்சிட்ட பிறகு தனியே கொடுக்காது. வேற வழி இல்லை, வெட்டி போடணும். வெட்டி போட வேண்டும். வேற ஒண்ணும் பண்ணவே முடியாது. வெளில வந்துட்டு சோ அன்பு இப்படி இணைச்சாதான் அங்கேருந்து எல்லாமே சாப்பிடலாம் வரும். லிவிங் நமக்கு தேவன் கிட்ட இருந்து ஜீவன் நம்ம கிட்ட வரும். தேவன் கிட்ட இருந்து ஜீவ வாழ்க்கை நமக்கு கடந்து வரும். என்னுடைய சந்தோஷம் அப்படி நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? சந்தோஷம் வரும். ஏன் சந்தோஷம் வருது? ஏன்னா நிறைய கனி கொடுக்குறேன். நான் நிறைய கனி கொடுக்குறது பார்த்து அந்த கிளை, அண்ணா நான் சூப்பரா கனி கொடுக்குறேன், சந்தோஷப்படுமா? அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படியும். சோ சீடனுடைய கிறிஸ்துவோடு இணைக்கும் உறவு அன்பு. இந்த உறவில் இருந்து 2 முடிவுகள் உருவாகின்றன. கீழ்ப்படிதல், மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் அவர்கள் கனியின் காரணத்தை குறிக்கிறது. கனி வருவதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படுதல். கீழ்ப்படிஞ்சா என்ன ஆகும்? நான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவேன். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த என்ன ஏற்படும்? மகிழ்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சின்னா எனக்கு காசு பணம் வந்தாதான் மகிழ்ச்சி. இருந்தாலும் இல்லாட்டாலும், போனாலும் போகாட்டாலும், வியாதி இருந்தாலும் இல்லாட்டாலும், வியாதி சுகப்பட்டாலும் சுகப்படாவிட்டாலும், எந்த டயத்திலும் அந்த மகிழ்ச்சி உங்களை எடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியை, அன்பை உங்களுக்கு ஊற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படுதல் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கீழ்ப்படுதல் வெற்றிக்கு உத்தரவாதமாக இருக்கும். ஏனென்றால் இயேசு தம்மை சீஷர்களுக்கு தோல்வியை ஒருபொழுதும் திட்டமிடவில்லை. நம்ம தோல்வி பெற்றோம் என்றால் அந்த இடத்துல சில இடத்துல ஆண்டவர் சில டயத்தில் தோல்வி அனுமதிப்பார். தோல்வி எல்லாமே நான் கீழ்ப்படுதல் என்று கீழ்ப்படியவில்லை என்று சொல்லவில்லை. தோல்வியை சில டயத்துல ஆண்டவர் அனுமதிப்பாரு. ஆனா சில டயத்துல தோல்வி நம்ம கீழ்ப்படியாமலினால இருக்கும். அதனால கீழ்ப்படுதல் இருந்தால் தான் வெற்றி. நம்ம அழைத்தவர் வெற்றி சிறந்தவர். பிசாசை சிலுவையிலே ஜெயித்து வெற்றி சிறந்தவர். வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து யெகோவா நிசி, ஜெய கொடி, வெற்றியின் கொடி. அந்த வெற்றியின் கொடியாக நம்ம கீழ்ப்படுதலுக்கும் போது அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். வெற்றிக்காக நம்ம அழைக்கப்பட்டாங்க. வெற்றி பெறும்போது என்ன ஏற்படும்? ஜெயம், ஜாய், மகிழ்ச்சி ஏற்படும். சீசகன் தங்களுடைய கிறிஸ்துவின் வாழ்க்கை கனிகளை கொண்டு வருகிறது என்பதை உணரும் பொழுது மகிழ்ச்சி பின்தொடர்கிறது. நான் ஆண்டவருக்கு இவ்வளவு செய்திருக்கேன், ஆண்டவரை எடுத்து இவ்வளவு பயன்படுத்துகிறார். ஏன் ஒரு மகிழ்ச்சி? காசு பணத்துக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் என்பதிலே ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி. அவர்கள் ஒருபோதும் தன் சொந்த பலத்தில் உற்பத்தி செய்ய முடியாத கனிகளை ஆண்டவர் கொடுப்பதனால மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம அநேக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன நிபந்தனைகள்? அநேக கனிகளை கொடுக்கணும்பா. என்ன நிபந்தனை? 4, நம்ம கான்டாக்ட் வித் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீரோடு எப்போதுமே உறவாக ஒட்டி இருக்க வேண்டும். நம்ம ஒட்டி இருக்க வேண்டும். கான்டாக்ட் வித் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீரோடு இணைந்து இருக்க வேண்டும். தொடர்போடு, கரெக்டான தொடர்பு, ஜீவ தண்ணீரோட தொடர்போடு இருக்கணும். தேவன் இயேசு ஓட்டு தொடர்போடு இருக்கணும். 2 பேரையும் தொடர்பு படுத்துவது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அன்பு இல்லையா? அந்த அன்பு தான் தொடர்பு படுத்து. அன்புன்னா என்ன சொன்ன உங்களுக்கு? அன்புன்னா என்ன அர்த்தம்? என் அன்புக்குருவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அதுதான் ரைட்டா. அடுத்தது டெத் ஆஃப் தி ஓல்டு லைஃப், பழைய வாழ்க்கைக்கு மறிக்க வேண்டும். பழைய வாழ்க்கை எப்படி மறிச்சாங்க? அந்த செடியில இந்த பெருசா வளர்ந்த கொடியை வெட்டி போட்டாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்க பழைய வாழ்க்கையை வெட்டி போடணும், மறிச்சு போகணும். வெட்டி போட்டு அவர் என்ன பண்ணுவாரு? சும்மா வச்சுக்க மாட்டாரு. அதை நெருப்புல போட்டு எரிச்சிருவாரு. எந்த பிரயோஜனமே கிடையாது. அது வச்சு அடுப்புல வச்சு நீங்க சமைக்க முடியாது. வெட்டப்பட்ட அந்த திராட்சை கொடி யூஸ்லெஸ். அதை வச்சு சமைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது 2 பக்கம் கப்புன்னு எரிஞ்சு சூடே கொடுக்காம அப்படியே பஸ்மம் ஆயிடும். அதை எரிக்கத்தான் வேணும். சோ அதனால பழைய வாழ்க்கை ஆண்டவர் எரிக்க வேண்டும். அடுத்து என்ன பண்ண வேண்டும்? 3வது புரோனி, சுத்தம் பண்ண வேண்டும். சுத்தம் பண்ண என்ன சொன்னவங்களுக்கு? தேவ வார்த்தையை கொண்டு ஆண்டவர் சுத்தம் பண்ணுவாரு. பரிசுத்த ஆவியா கொண்டு, நியாய தீர்ப்பின் ஆவியா, சுட்டெரிப்பின் ஆவியா கொண்டு நம்மளை சுத்தப்படுத்துவாரு. 4வது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருத்தல். நிலைத்திருக்கும் என்ன இருக்கும்போது நீங்க அநேக கனிகளை கொடுப்பீங்க. நிலைத்திருப்பது என்பது தேவ நாம மகிமைக்காக வாழ்வது நிலைத்திருப்பது என்று சொன்ன. அப்படியாக நம்ம கான்டாக்ட் லிவிங் வாட்டர். நீதிமொழிகள் 1, 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தின் தனியை தந்து இலையுறாய் இருக்க மரத்தை போனிப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
ஜெபம் பண்றதெல்லாம் கேட்கும். தான் நான் சொன்னது அதே நீதிமொழிகள் 1, 2, 3 நியாயப்பிரமாணம் என்றால் என்ன சொல்லி பார்க்கும்போது தோரா என்று அழைப்போம். தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக வாழ நமக்கு உதவும் நோக்கத்திற்காகவே வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சித்தத்துக்காக இசைவாக வாழ வேண்டும் என்பதற்காக வேதம் கொடுக்கப்பட்டது. அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாசின் மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தையை அறிவது, படிப்பது, மனப்பாடம் செய்வதில் மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதிலும் இருக்கிறது. அப்போதுதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவது ஜீவ தண்ணீரோடு தொடர்பு இருக்க வேண்டும். நம்ம இரண்டாவது நம்ம பழைய வாழ்க்கையை மறிக்க வேண்டும். யோவான் 12 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாக நான் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆக மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த கரியை கொடுக்க வேண்டும், மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்றால் பழைய வாழ்க்கையை மறிக்க வேண்டும். பழைய பொய் சொல்றது, பொறாமப்படுறது, மிக மிக தவறான வாழ்க்கை வாழ்வது, அதுக்கெல்லாம் நாம் மறிக்க வேண்டும். மூன்றாவது சுத்தம் செய்ய நம்ம ஆண்டவரை தேவ வார்த்தையை அனுமதிக்க வேண்டும். தேவ வார்த்தை உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்க அனுமதிக்க வேண்டும். எண்ணி கனி கூடாது எதுவோ அதை நான் சுத்தம் அறுத்து போடுகிறேன், கனி கொடுக்கிற கது எதுவோ அது அதிக கனிகள் கொடுக்கும்படியாக சுத்தம் பண்ணுகிறேன். தேவ வார்த்தை உங்களை ஆளுகை செய்து அனுமதிக்க வேண்டும். அபைடிங் கிரைஸ்ட். அடுத்தது தேவனோட நிலைத்திருக்கும் போது என்ன நடக்கும்? ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானீர்கள், பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவர் கிட்ட நாம நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அதனால நமக்கு கிடைக்க போவது என்னது? நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதனால நாம இன்னைக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம தோட்டக்கலையின் இன்றியமையாத அம்சத்தை பார்த்தோம். சுத்திகரித்தலை, கத்தரித்தலை பார்த்தோம். கிறிஸ்துவின் நிலைத்திருத்தல் என்ன என்பதை பார்ப்போம். சீஷரா இருப்பது என்ன என்பதை பார்ப்போம். அன்பை கொடுத்து பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக அநேக கனிகளை கொடுக்கும்படியாக ஜீவ தண்ணீரோடு இணைந்திருங்கள். பழைய வாழ்க்கைக்கு மறித்து விடுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில சுத்தம் செய்வதற்கு தேவனுடைய வாழ்க்கை உங்கள் வார்த்தையை அதிகாரத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு வாங்க. தேவனுக்குள் எப்பொழுதுமே ஜெபத்திலும் கீழ்ப்படுதலும் நிலைத்திருங்க. ஜெபத்தில் எப்படி நிலைத்திருக்க முடியும்? ஜெபத்திலும் கீழ்ப்படுதலும் நிலைத்திருப்பது தான் தேவன் நிலைத்திருப்பது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.